தீங்கிழைக்கும் ஹைட்ரோ குளோரோ புளூரோ கார்பன் வாயுவை அகற்றும் திட்டத்தை டெல்லியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அனில் மாதவ் தவே தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வெளியிட்டுள்ள பிரகடனம் பற்றி செய்தியாளர் சரோஜ் கன்பத் அளிக்கும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். இன்று மத்திய சுற்றுப்புற சூழல் துறை அமைச்சர் அனில் மாதேவ் இன்று ஒரு பிரகடனத்தை மேற்கொண்டார். அதாவது ஹைட்ரோ குளோரோ ஃப்ளோரோ கார்பன் என்ற எரிவாயுவை முற்றிலுமாக அகற்றும் விதமாக இன்று ஒரு பிரகடனத்தை செய்தார். இந்த ஹைட்ரோ குளோரோ ஃப்ளோரோ கார்பன் என்பது எதற்கு உபயோகம் என்றால், இது குளிர்சாதனங்களில், அனைத்து விதமான குளிர்சாதனங்களில், வீடுகளில் உபயோகிக்கப்படும் ஃப்ரிட்ஜில் இருந்து ஏர் கண்டிஷன் வரை குளிர்சாதனங்கள், அதாவது குளிர்சாதன அறைகள், பல்வேறு விதமான குளிர்சாதன அறைகள் உண்டு. பதப்படுத்துவதற்கான, பால் பதப்படுத்துவதற்கான அறைகள் உண்டு. வாகனங்களில் கூட உபயோகப்படுத்தப்படும் அனைத்து விதமான ரயில், வாகனம், கசு என்ற அனைத்து விதமான குளிர்சாதனங்களுக்கும் இந்த எரிவாயு முறையில் தான் இப்போது குளிர்சாதன பெட்டிகள் இயங்குகிறது. உலகத்தினுடைய வெப்பநிலை அதிகரிக்க காரணம் இந்த குளிர்சாதனங்கள் உபயோகிக்கப்படும் இந்த எரிவாயு தான் காரணம் என்று அறியப்பட்டு, இதை முற்றிலுமாக உலக அளவில் நீக்குவதற்காக கிட்டத்தட்ட 2030க்குள் இது முற்றிலுமாக இதை நிறுத்துவதற்காக, உபயோகத்தை நிறுத்துவதற்காக இன்றைய தினம் பிரகடனத்தை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் தொடங்கி வைத்தார். இப்போது இந்த எரிவாயுக்கு அப்புறம் இந்த HCFC-யினுடைய உபயோகத்தை கம்ப்ளீட்டாக கட்டுப்படுத்துவதற்காக அதன் உற்பத்தியாளர்கள், அது ஏற்றுமதியாளர்கள், இறக்குமதியாளர்கள், அனைத்து விதமான குளிர்சாதனம் தயாரிக்கும் நிறுவனங்களையும் இன்று அழைத்து இதனுடைய கட்டுப்படுத்தை கொண்டுவதற்கான இன்று முடிவு எடுக்கப்பட்டது. அடுத்தபடி இப்படி கட்டுப்படுத்த முடியும் வேறு என்ன தொழில்நுட்பம் இருப்பதையும் இப்போது மத்திய அரசு கண்டறிந்துள்ளது. அதனுடைய உபயோகத்தை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் தான் இன்று நடைபெற்றது.